الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சஹாபாக்களுடைய தியாகம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறான் என்பதை நாங்கள் வரலாறின் மூலமாக ஹிஸ்டரியின் மூலமாக படிக்கிறோம். சஹாபாக்களில் ஆரம்பம் ஒரு குரூப் 10 பேர் ஆரம்பமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதில் முதல் ஆரம்பம் 7 பேர். அதில் ஒருத்தர் தான் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் பின் அரத். ஹப்பாபை பற்றி சொல்லுற நேரம் அவ்வளு மன் அத்ஹரத் தீன், முதல்ல தீனை எக்ஸ்போஸ் பண்ணவர் ஹஸரத் ஹப்பாப் ரதியல்லாஹு தான். பிலாலுக்கு முதல்ல பிலாலும் எந்த தயக்கமும் படல இஸ்லாத்துக்கு வந்ததுனால, ஹப்பாபும் எந்த தயக்கமும் வரையில் இஸ்லாத்துக்கு வந்ததுனால, அதில் ஒருத்தர் தான் ஹப்பாப் பின் அரத் ரதியல்லாஹு அன்ஹு. ஆரம்பம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் ஒருத்தர். ரெண்டாவது அதிகமாக நோவினப்படுத்தப்பட்டார்ந்தா அதுவும் ஹப்பாப் பின் அரத் ரதியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் முழு வாழ்க்கையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிச்சிட்டு கடைசி ஹலீஃபா வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் அவர்களுடைய போது. அது சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை பஜாரில் மார்க்கெட் பிளேஸில், அப்போ மார்க்கெட்டில் இப்போ எங்கட மார்க்கெட் பிளேஸ் மரக்கறி அந்த இதெல்லாம் இருக்கும், ஒன்று இருக்காது அடிமைகள். அரபியுடைய காலத்தில் இருந்தது மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் இருக்கும், அடிமைகளுக்கு ஒரு வேறையாக ஒரு மார்க்கெட் இருக்கும். உம்மு அன்மார் என்ற பெண்மணி அந்த மார்க்கெட் வழியாக போகிற நேரத்தில் பார்க்குறா, ஒரு அடிமையுடைய மார்க்கெட் இருக்குது. போட்டால் இவர் கொஞ்சம் பார்வையாக இருக்கிறாரு, யங்காகவும் இருக்கிறாரு. போய் விலையை கொடுத்து வாங்கிட்டு வர நேரம் கேட்குறா, மன் அந்த, நீ யார்? சொன்னார், ஹப்பாப். உங்களோட வாப்பா யார்? பொதுவாக வாப்பாட பேரை கேட்பாங்க அரபிகள். உங்களோட வாப்பா யார்? சொன்னார், அரத். அப்போ நீ எங்கே சேர்ந்தவர்? நான் நஜித் தேசத்தை சேர்ந்தவர். அப்படியா? நீ எப்படி அடிமையாகினாய்? அப்போ நீ அரபியாச்சே? ஓ, நான் அரபித்தான், நான் பனு தமீம் கோத்திரத்தை சேர்ந்தவன். சொன்னாங்க, நீ அப்போ எப்படி அடிமையாகினாய்? நாங்கள் அரபு கபீலாக்களை கோத்திரமாக இருந்தோம். 2 கோத்திரங்களுக்கு இடையில் யுத்தம் நடந்துச்சு. அதுக்கு பின்னால் எங்களோட பெண்களையும் குழந்தைகளையும் கைதிகளாக பிடிச்சாங்க, எங்களோட ஆண்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சாங்க. அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தர் கை மாறி நான் இன்றைக்கு மக்காத பஜாரில் வந்திருக்கிறேன் விற்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்ன நேரத்தில் இந்த பெண் அப்படியே அழைச்சி கொண்டு போனது அவட சொந்த ஒரு வியாபாரம் செய்கிறதுக்காக வேண்டி. அதாவது கொல்லன், இரும்பு தொழில் செஞ்சு கொண்டிருந்தா. அப்போ இவரை கொண்டு போனால் கொல்லனாக பாவித்து ஆயுதங்கள் செய்யலாம், வாள் செய்யலாம். அந்த நோக்கத்தோடு ஹப்பாப் ரதியல்லாஹு அவர்களை அழைச்சி கொண்டு போகிற நேரத்தில் முழு தன்னுடைய டியூட்டியை ஹப்பாபுக்கு பாரம் கொடுக்குறா. இந்த நேரத்தில் ஹப்பாபுடைய வயசு 16 அல்லது 17, சின்ன வயசு. ஆனால் கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. அவங்க போய் முழு வேலையையும் இவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதனால் இவருக்கு வாள் செய்கிறதின் மூலமாக எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் நல்லா நடக்குது. இவர் நல்ல டேலண்ட் உள்ளவராக இருக்கிறார், வாள்கள் செய்கிறார், இந்த நேரமும் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். அந்த டைமில் இப்படியான அடிமைகள் கிடச்சிட்டா கேட்குறதுக்கு யாரும் இல்லை, ஏன்னா அவங்கள உரிமையை பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை. வேண்டிய மாதிரி அவர்களுக்கு பாவிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக எப்போ வந்தாங்களோ அடிமைகளுடைய ஹக்கை பற்றி விளங்கப்படுத்தினாங்க. ஒரு சஹாபி ஓங்கி அடிக்கிறார் அடிமைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த அடிமை மேலே எவ்வளோ சக்தி பெற்றிருக்கிறீங்களோ அதே மாதிரி பல மடங்கு அல்லாஹ் உங்களோட மேலே சக்தி பெற்றிருக்கிறான், அல்லாஹ்வை பயந்துக்கோங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன் வந்தோடனே எல்லாத்தையும் அல்லாஹ் உம்மத்துக்கு காட்டினான். ஒரு முறை ரசூல்லா மஜ்மால சஹாபாக்களோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு கெமல் ஒன்று வருது, ரசூல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன விஷயம்? யா ரசூலல்லாஹ், இவர் எனக்கிட்ட ஓவர் த லிமிட் எல்லா வெயிட்டையும் முதுகில் ஏற்றுறாரு. ஆனால் எனக்கு பசியான நேரத்தில் அதுக்கு டைம் கொடுக்குறாரு இல்லை, எனக்கு சாப்பாடு தாரத்துக்கு என்னையே பேசிக்கலி கவனிக்கிறாரு இல்லை சரியா. இது ரசூல்லா கிட்ட அழுது முறையிட்டுச்சு. ரசூல்லா அந்த கெமல்ட தலையை தடாவி சொன்னாங்க, இதனுடைய ஓனர் யார்? ஓனரை விசாரிச்சு கூப்பிட்டு கண்டிச்சாங்க. உங்களோட வாகனத்துக்கும் ஒரு ஹக் கொண்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் பாவிக்கிறீங்களா, அதுக்கிட்ட உதவி எடுக்கிறீங்களா, அதுக்குண்டான ஹக்கையும் நீங்கள் கொடுக்கணுன்ற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அப்போ இவர் வந்தார், இவருடைய வேலைகள் அப்படியே செஞ்சு கொண்டு போகிறாரு. இவருக்கு காதுக்கு விழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீத்,
அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், அல்லாஹ்வுடைய அவங்களுடைய ரிசாலத், இந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி கொண்டு போகிறாங்கன்னு வந்து ஒரே ஒரு சஹாபி எங்கேயும் விசாரிக்காமல் டைரெக்டாக ரசூலுல்லாஹ் கிட்ட போய் உட்காந்து டைரெக்டாக ரசூலுல்லாஹ்ட்டே சொன்னது நான் இஸ்லாத்துக்கு வரணும் தான், அது ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு வசாயிலும் இல்லை அவருக்கு. இப்போ நாங்கள் சில சஹாபாக்களை பார்த்தோம், அவங்களுக்கு தாவத்து கொடுத்த யார்? அபூபக்கர். 5 சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வர காரணம் அபூபக்கர். அது மாதிரி ஒவ்வொருத்தர் அல்லாஹ் சபபாக ஏற்படுத்தினாங்க. ஹப்பாப் டைரெக்டாக ஒவ்வொரு மெசேஜையாக கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உட்காந்து சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, ஷஹாதாவை ஏற்றுக்கொள்கிறாரு. அதுக்கு பின்னால் கொஞ்சம் ஒரு நாள் போகல, நியூஸ் போகுது பஸ் கிட்ட, யார்? உம்மு அன்மார் என்ற பெண்மணி கிட்ட நியூஸ் போகுது, இப்படித்தான் உங்களோட அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம். கது சபா, நாங்கள் சீராலை பார்த்தோம், அந்த டைமில் சபாண்டா அவர் வந்து சிலை வணக்கத்தெல்லாம் விட்டுட்டார். அப்படின்னா அவர் சிலை வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுற நேரத்தில் உம்மு அன்மார் என்ன செஞ்சா, அவருடைய தம்பி சிபா என்றவனை அனுப்புனா, நீ வாலிபர்களை எங்கட ட்ரைபில் ஹுஸாஇ வாலிபர்களை எடுத்துக்கொண்டு இவனை சந்திக்க போ ஹப்பாபை. எனக்கு இப்படி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டுச்சு, முதல்ல விசாரி, அதுக்கு பிறகு உண்மையாக இருந்தால் அவனை கவனிச்சுக்கோ இது உம்மு அன்மார் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே இவரும் சகோதரர் என்ன சிபா அந்த டைமில் உள்ள நல்ல இந்த பொடியன்மார் கேங் ஒன்றை கூட்டி கொண்டு ஹப்பாபை சந்திக்க போகிறான். ஹப்பாபை சந்திக்க போனால் ஹப்பாப் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். ஹப்பாபை நான் இந்த நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன், நான் நம்பலை, ஆனால் நான் நினைக்கிறேன் நீ அதை செஞ்சிருக்க மாட்டாயின்னு. என்ன விஷயம்? நான் கேள்விப்பட்டேன், நீ எங்கட மார்க்கத்தை விட்டுட்டு முஹம்மத் பனு ஹாஷிமில் ஒருத்தர் புதிய மார்க்கம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணுறது கேள்விப்பட்ட உடனே ஹஸரத் ஹப்பாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உங்களோட மார்க்கத்தை விடல, நான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வ கஃபர்து பி ஆலிஹத்திக்கும் ஆமன்து பில்லாஹ் வ கஃபர்து பி ஆலிஹத்திக்கும், நான் அல்லாஹ்வுடைய மேலே ஈமான் கொண்டேன், அதே மாதிரி இந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன். இந்த விஷயம் அது உறுதியாக சொல்லலாங்க, விட்டுறேன்னு சொல்லலை, நான் மறுக்கிறேன். வ கஃபர்து பி ஆலிஹத்திக்கும், உங்களோட எந்த சிலைகளை நீங்கள் வணங்குறீங்களோ அதை எல்லாத்தையும் நான் கஃபர்த்து, நான் அதை மறுத்துக்கிறேன் சொன்ன நேரத்தில் இவருக்கு வந்து முழு பொடியமார் கேங்கும் சேர்ந்து இவர்களும் சேர்ந்து அவரை தாக்குறாங்க. எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா, அதே இடத்துல அவர்களுடைய ரத்தம் வலி ஆரம்பிக்குது. எல்லாரும் எல்லாரும் பார்த்து கொண்டு போகிறாங்க. ஆனால் ஹப்பாபுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. ஹப்பாப் மிக நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர், அருமையானவர், அன்பாக பேசக்கூடியவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த அளவுக்கு ஹப்பாப் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அப்போ அவங்க சொல்லுற வார்த்தை என்னன்னு சொன்னால், ஆமன்து பில்லா வ கஃபர்து பி ஆலிஹத்திக்கும், நான் அல்லாஹ் மேல் ஈமான் கொண்டேன், உங்களோட சிலைகள் எல்லாத்தையும் நான் மறுக்கிறேன். இதைத்தான் திருப்பி சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு செஞ்ச வேதனையை பற்றி இஸ்லாத்துடைய ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தா பிலாலை விட மோசம். 2 பேர் மிக கடுமையாக வேதனை செய்யப்பட்டாங்க. அதில் பிலால், ஹப்பாப் 2 பேரும் அடிமைகள். 2 பேருக்கும் கேட்குறதுக்கு விசாரிக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஹப்பாபுக்கு கொடுத்த அநியாயம் என்னன்னா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சாக்கோல் அந்த நெருப்பு தணலை கொண்டாந்து அப்படியே கீழே போட்டு அதில் ஹப்பாபை படுக்க வைப்பாங்க. அப்போ அது அப்படியே பேர்ன் ஆகி அது ரத்தம் வந்து அந்த சாக்கோல் எல்லாம் நூந்ததுக்கு பின்னால் ஹப்பாபுடைய முதுகில் உள்ள ஒவ்வொரு சதைகளாக கலர ஆரம்பிக்கும். இதுதான் ஹப்பாபுக்கு சிபா அந்த பஸ்ஸுடைய தம்பி கொடுத்த தண்டனை. அதே மாதிரி பகலையில் கசையால் அடிக்கப்படுவார். அதுக்கு பின்னால் தணலில் படுக்க போடும்னு அவர் சொல்லுவார். ஹப்பாபே சொல்லுவாங்க, என்னுடைய ரத்தம் தணலை நூத்துரும், அந்த நெருப்பு நூத்துரும், அந்த அளவுக்கு நான் வேதனை செய்யப்பட்டேன். அதுக்கு பின்னால் இவரை தேர்ந்தெடுப்பா. அந்த பெண்மணி என்ன செய்வா, இரும்பு சீப்பு எடுத்து அதை நெருப்பில் சூடாக்கி ஹப்பாபுடைய தலையை வாடுறது. அப்போ ஹப்பாப் சொல்கிறார், ஒரு முறை வாடுற நேரத்தில் எனக்கு விளங்கும் என்னுடைய முடிகள் எல்லாம் எரிஞ்சு என்னுடைய தலையிலேருந்து ரத்தம் வழியிலேருந்து நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஹப்பாப் இஸ்லாத்துக்காக வேண்டி நோவினை செய்யப்பட்டார். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துட்டு தாங்க இயலாது சிபா கிட்ட போய் சொன்னான், நீ இந்த இந்த அடிமை எனக்கு விப்பியா, இந்த ஹப்பாபை நீ எனக்கு விப்பியா அப்படின்னு. இந்த ஹப்பாப் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், இவனை வாங்கி என்ன செய்ய போகிறீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அழகாக சொன்னாங்க, நான் வாங்கி ஒன்றை போல் வாள் செய்த வியாபாரத்துக்கு வாங்கல, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவரை வாங்கி விடுதலையாக்க போகிறேன்.
அல்லாவுக்காக வேண்டி அவரை வாங்கி நான் அவரை ஃப்ரீ ஆக்க போகிறேன். ஹப்பாப் அபூபக்கர் ரதியல்லாஹு சொன்னோன்னே அபூபக்கர் ரதியல்லாஹுக்கு தான் அந்த 2 சான்ஸும் கிடைச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ், 2 முக்கியமான ஆரம்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிலால் அண்ட் ஹப்பாப் 2 பேரையுமே உரிமை விட்டது சையதுனா அபூபக்கர் ரதியல்லாஹு. அதனால் ஒரு முறை பிலாலோட வாராங்க, உமர் ரதியல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, அபூபக்கர் சையதுனா வஅதக சையதனா. அபூபக்கர் எங்களோட தலைவரை உரிமை விட்டார். பிலாலையும் பார்த்து தலைவர் இருந்தாங்க. ஏண்டா டார்ச்சர் பண்ணத்தில், அநியாயம் செய்யப்பட்டதில், நோவடிக்கப்பட்டதில் ஆக முக்கியமான 2 பேர் தான் ஹப்பாப் அண்ட் பிலால். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்துவானாக. அப்போ ஹப்பாப் ரதியல்லாஹு இவ்வளோ விடயங்களையும் பொருந்தி கொண்டு ஒரு வாழ்க்கை அப்படியே அநியாயத்திலையும் டார்ச்சர்லையும் இஸ்லாத்துக்கு வெறுப்பாக அப்படியே போகிற நேரத்தில் புகாரிட ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாடைய அந்த சானில் சாஞ்சி கொண்டிருக்கிறான். அப்படியே தலையை வச்சு ரசூலுல்லாஹ் சில நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் சாஞ்சி கொண்டிருக்கிற நேரம் இவங்க போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தன்ஷிர்லனா அலா ததுலனா, எங்களுக்காக வேண்டி உதவி தேட மாட்டீங்களா, எங்களுக்காக வேண்டி துவா செய்ய மாட்டீங்களா? இதுக்குள்ள ரசூலுல்லாஹுடைய முகம் மாறிடுச்சு, முகம் அப்படியே சோப்பாகிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டு சொன்னாங்க, ஹப்பாப் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு முன்னே இருந்தவங்க சும்மா இருந்தாங்கன்னு? 2ஆக கிழிக்கப்பட்டாங்க, அவர்களுடைய முள்ளுகள் துண்டுகளாக உடைக்கப்பட்டுச்சு, அவர்கள் இரும்பு சீப்பால் வாரப்பட்டாங்க, துண்டு துண்டாக வெட்டினாங்க அவர்களை. அவ்வளோ தியாகம் செஞ்சும் அவர்கள் பொறுமையாக இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஹப்பாப் பொறுமை இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடாது, எப்பாவது எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதா அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் உங்களுக்கு முன்னே மக்கள் கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் நினைக்க வேணாம் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டதுண்டு, இதை விட பயங்கரமான கஷ்டங்கள் உங்களுக்கு முன்னுக்குள்ள மக்கள் அடைஞ்சாங்க சொல்லிட்டு சொன்னாங்க, ஹப்பாப் ஒரு டைம் வரும், சன்ஆ அதுவும் யமன் ஒரு சிட்டி, ஹதரமௌத் அதுவும் யமன் இன்னொரு சிட்டி, சன்ஆல இந்த ஹதரமௌத்துக்கு ஒருத்தர் தனியாக பயணம் செய்வார், எந்த ஒரு பயத்தையும் காண மாட்டார். ஆனால் அது கிட்டத்தில் வரும் ஹப்பாப் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னாங்க, வலாக்கின் தஸ்தஅஜிலூன், நீங்கள் எல்லாம் அவசரப்படுறீங்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ எங்களுக்கு அல்லாஹ் வழியை திறப்பான், எங்களுக்கு அல்லாஹ் எல்லா வழிகளையும் லேசாக்குவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஹப்பாப் இந்த சொல்லுற நேரத்தில். அது ஒரு லெசனாக இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. ஹப்பாப் ரதியல்லாஹு அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு பின்னால் ரசூல்லாவுக்கு பின்னால் ரசூல்லாவோட போர்களில் கலந்து கொள்ளுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அந்த காலம் வரைக்கும் ஹஸரத் ஹப்பாப் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அநியாயத்துக்கு அநியாயம் கொடுத்தே தீருவான். நீங்கள் அநியாயம் செய்யப்படுறீங்களா, உங்கள்கிட்ட அந்த பவர் இல்லை, ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்கன்னா அல்லாஹ் கண் முன்னுக்கு அதை காட்டுவான். அல்லாஹ் ஹப்பாப் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு காட்டினான்டா, அந்த பெண்ணுக்கு ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய் அவட முடிகள் எல்லாத்தையும் பரவ ஆரம்பிச்சிச்சு, தலையெல்லாம். அப்போ அந்த தலையில் வந்த ரேஷின் மூலமாக அவக்கு வருத்தம் தாங்கலாம். அவள் என்ன செய்வான்டா, அந்த முடியை சீவுவா. அதுக்கு அவள் பாவிச்சது இரும்பாலான சீப்பு. அல்லாஹு அக்பர். அவள் சீவுற நேரத்தில் அவள் அந்த புண்ணு காயமாகி ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். இதை அல்லாஹ் ஹப்பாப்ட கண் முன்னுக்கு காட்டினான். உம்மு அன்மார் எந்த பெண்மணி ஹப்பாபை இரும்பு சீப்பால் நோவிக்கிறதுக்கு சீவினாவோ அதே சீப்பால் அல்லாஹ் அவளுடைய வருத்தத்தை அதிகமாக்க வச்சு சீவ வச்சான். அதே மாதிரி தான் சிபா எவன் அவளுடைய சகோதரன் ஹப்பாபுக்கு நோவடிச்சாரோ, ஹம்சா ரலியல்லாஹு அந்த கையால் உஹதுடைய யுத்தத்தில் அல்லாஹ் கொலை செய்ய வச்சான். உஹதுடைய யுத்தத்தால் ஹம்சா ரலியல்லாஹு ஷஹீதாவினது. ஹம்சா ரலியல்லாஹு அந்த ஷஹீதுக்கு முன்னால் அவங்க கொலை செஞ்ச ஒருவன் இந்த சிபா. அதையும் அல்லாஹ் ஹப்பாப் ரலியல்லாஹுக்கு கண் நேராக காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ எங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டோம், நாங்கள் நோவடிக்கப்பட்டோம்டா, நாங்கள் பொறுமையாக இருப்போம்டா, அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுவோம்டா, நிச்சயமாக அதுக்குண்டான வழியையும் அல்லாஹ் எங்களுக்கு திறப்பான். யார் அநியாயம் செஞ்சாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு உண்டானது கொண்டு போய் செய்வாங்க. முஸ்லீமாக இருந்தாலும் சரி. இப்போ தாத்தாரிகளுக்கு என்ன நினச்சி, தே ஆர் நாட் முஸ்லீம்ஸ், அவங்க முஸ்லீம்களால் நோவடிக்கப்பட்டாங்க. அவங்க அல்லா இடத்துல கையேந்தாங்க, யா அல்லாஹ் நீ முஸ்லீம்களுடைய ரப்பாச்சே, எங்களுக்கு முஸ்லீம்கள் எவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க, நீ அவர்களுக்கு தண்டனை கொடுத்துரு. அல்லாஹ் முஸ்லீம்களுடைய பலத்தை எவ்வளோ கோழைகளான ஆக்கினான்டா, ஆண்கள் வெளியே போவாங்க, ஒரு பெண் வந்து சொல்லுவா கொஞ்சம் எல்லோரும் நில்லுங்க அப்படின்டுவா, எல்லாரும் நின்றுவாங்க. ஆண்கள் அவள் உள்ளுக்கு இருந்து ஒரு வாள் எடுத்துக்கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய எல்லாத்த கழுத்தையும் வெட்டுவான்.
அந்த அளவுக்கு அல்லாஹ் முஸ்லீம்களை கோழைகளாக்கி ஆக்கின. ஏன் செஞ்ச அநியாயம் அது நீங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சால் அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுடைய பத்வா ஏற்றுக்கொள்ளப்படும் தான். அதனால தான் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அதை கண் முன்னாக காட்டினான். புகாரியுடைய ரிவாயத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. போய் அவங்கள்ட்ட வர வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது. அவங்க யார்கிட்டயோ கூலி வேலை செஞ்சது. ஆஸ் பின் வாயில் பொல்லாதவன். அவன்கிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு நீ தர வேண்டிய கணக்கு இருக்குதே, நான் உனக்கிட்ட வேலை செஞ்சேன், அதை நீ பே பண்ணு. சொன்னான், சரி நான் உனக்கு பே பண்ணுறேன், ஆனால் நீ முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா அல்லாவையும் விட்டுறணும் முஹம்மதையும் விட்டுறணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னால் அது நடக்க முடியாது. அப்போ ஆஸ்பின் வாயில் கேட்டான், கியாமத்துடைய நாளையில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவோமா? ஓ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவோம். சொன்னான் ஆஸ்பின் வாயில், ஓகே நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுவோம்டா, அப்போ எனக்கு அந்த டைமில் சொத்து செல்வமும் இருக்கும், பிள்ளைகளும் இருக்கும். நான் அந்த இடத்துல வச்சு கியாமத்தில் மாஷர் மைதானத்தில் வச்சு நான் உனக்கு உனக்கு தர வேண்டிய கணக்கை நான் தாரேன் அப்படின்னு சொல்லுற நேரத்தில் ஹப்பாப் பதில் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லா தாலா சூரா மரியம்ட 77வது ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். அஃப்ரைத் அல்லதி கஃபர பி ஆயாத்தினா வகால லஊதயன்ன மால வ வலதா. எங்கட ஆயத்துகள் எல்லாம் நிராகரித்து குஃபுரு செய்கிறான். அவன் சொல்லுறான் அவனுக்கு சொத்து செல்வமும் பிள்ளைகளும் கியாமத் நாளில் கிடைக்கும்னு. அல்லா தாலா ஒரே அடியை மறுத்து அவனுக்கு ஒன்றும் இல்லை கியாமத்தில், அவனுக்கு அதாபத்தான்றதை அல்லா தாலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அதை தெளிவுபடுத்தலாம். இதைத்தான் ஹப்பாப் ரதியல்லாஹு அன்ஹு நான் சொன்னேன், ஆரம்பத்திலிருந்தே தியாகம் செஞ்சால் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள மிச்சம் கண்ணியப்படுத்துவாங்க. உமர் ரதியல்லாஹு அந்த மஜ்லிஸில் ஹப்பாப் பிலால் போன்றவங்களுக்கு முக்கியமான சீட் இருந்துச்சு. ஹப்பாப் பிலால் போன்றவங்களுக்கு முக்கியமான சீட் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் வெல் செட்டில்டு. உமர் ரதியல்லாஹு அந்த பீரியட் நல்ல எல்லாம் கேப்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ போகிற நேரத்தில் ஒரு மஜ்லிஸில் உட்காந்து பழைய ஸ்டோரிஸை பேசுகிறாங்க. சஹாபாக்கள் அந்த பழக்கம் இருந்துச்சு. உட்காருவாங்க ஒரு இடத்துல, பழைய நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ ரசூலோட பசியில் இருந்தோம், இதெல்லாம் பேசி பேசி அழுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம், எங்கள்கிட்ட இல்லாமல் போன முக்கியமான ஒரு விஷயம், சஹாபாக்கள் ஒரு நாளும் பழச மறக்கல. சஹாபாக்கள்கிட்ட இருந்தது ஒரு நாளும் பழச மறக்க மாட்டாங்க. நான் எப்படி இருந்தேன், எப்படி வந்தேன், எப்படி உருவாகினேன், எப்படி இந்த நிலைமையை அடைஞ்சேன். சஹாபாக்கள் அடிக்கடி இதை பேசிக்கொள்வாங்க. நீங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, நாங்கள் இப்படி இருந்தோமோ, நாங்கள் இப்படி இருந்தோமே, இவ்வாறு இருந்தோமே, அல்லாஹ் எங்களை இப்படி வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லா அலா நிஅமத்துல் இஸ்லாம், அல்ஹம்துலில்லா அலா நிஅமத்துல் இஸ்லாம். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. இப்படி பேசிக்கொண்டு போகிற நேரம் ஹப்பாப் கிட்ட கேட்குறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் நீங்கள் எவ்வளோ வேதனை செய்யப்பட்டீங்கன்னு. ஹப்பாப் அவரது கமீஸை தூக்குறாரு. தூக்கினத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காட்டின. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னால், மூடிக்கொள்ளுங்க, எனக்கு அதை பார்க்குற தைரியம் இல்லை. ஏனென்றால் ஹப்பாபுடைய முதுகில் அறவாசி சதை இல்லை. பத்தி அவர் சொன்னாங்களே, நான் என்னுடைய ரத்தம் நெருப்பை நூத்துரும், அதுக்கு பின்னால் என்னுடைய ஒவ்வொரு சதைகளாக உருவ ஆரம்பிக்கும். அப்போ அவ்வளோ நோவடிக்கப்பட்டு இமாம் தஹபி எழுதுகிறாங்க, இவ்வளோ நோவடிக்கப்பட்டதுக்கு பின்னால் ஹப்பாப் உயிரோடு இருந்தது அல்லாஹ்வுடைய குதரத்தான். யோசிச்சு பாருங்களேன், இமேஜின் பண்ணலாமா இந்த அளவுக்கு ஹப்பாப் நோவடிக்கப்பட்டதுக்கு பின்னால் ஹப்பாப் உயிரோடு இருந்ததுதான் இது அல்லாஹ்வுடைய குதரத். அப்போ ஹப்பாப் தன்னுடைய கமீஸை தூக்கி காட்டுறாங்க, மொரத் ரசூலா மூடிக்கொள்ளுங்க, நான் இதை மாதிரி ஒரு முதுகை என் வாழ்க்கையில் கண்டதில்லை. அந்த அளவுக்கு ஹப்பாப் நோவடிக்கப்பட்டாங்க. சுப்ஹான் அல்லாஹ். தன்னுடைய கடைசி நேரம் அவரை விசிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் போகிற நேரத்தில் இப்போ ஹப்பாப் நல்ல வசதியாக இருக்கிறாங்க. நல்ல வசதியான வீடு, பேங்க் பேலன்ஸும் நல்லா இருக்குது, எல்லா ஏற்பாடும் இருக்குது. இப்போ ஹப்பாபை போய் சந்திக்கிற நேரத்தில் ஹப்பாப் அழுகுறான். கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க? இல்லை நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், ஒன்றா தியாகம் செஞ்சோம். ஆனால் சிலவங்க எங்களுக்கு முந்தி போயிட்டாங்க, இந்த உலகத்தில் இன்பத்தை எதையும் காணல, உலகத்தில் எந்த லக்ஸரி லைஃபையும் அனுபவிக்கலை. அதில் ஒருத்தர் தான் முஸாப் பின் உமைர். தன்னுடைய பேலஸ் லைஃப்பை விட்டுட்டு ரசூல்லா கிட்ட வந்தாங்க. கடைசியில் உஹதில் அவங்களுக்கு கஃபன் போடுறதுக்கு கஃபன் இல்லை. ரசூலுல்லா புடவை எடுத்து தலையை மறைக்கிறாங்க, கால் விளங்குது, காலை மறைக்கிறாங்க, தலை விளங்குது. அதனால் கஃபனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வேண்டி முஸாப் பின் உமைருக்கு இலைகளை வச்சு தான் கஃபனை கம்ப்ளீட் பண்ணது. அதை நான் இந்த கண்ணால் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி ஹப்பாப் நல்ல லக்ஸரி லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு உலகத்திலே தந்துருவானோன்னு நான் பயப்படுறேன் தான் சஹாபாக்கள். அதனால் என்னையோடே நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம்,
ஒன்றா கஷ்டப்பட்டோம். ஆனால் அவங்க எல்லாம் நேரத்தோடு போய் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு முன்னால் நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேனே, அல்லாஹ் எனக்கு எல்லாம் உலகத்திலே தந்துடுவானோ, நான் பயப்படுறேன் என்று ஹப்பாப் ரதியல்லாஹு தன்னுடைய கடைசி நேரத்தை சொல்லி எல்லாருக்கும் அதிகமாக செலவழிப்பாங்க, சதக்கா கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ஒரு முறை அலி ரதியல்லாஹு தபரானித ரிவாயத், அலி ரதியல்லாஹு அந்த கபரை பாஸ் பண்ணி வர நேரம் ரஹிமக் அல்லாஹ் யா ஹப்பாப், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வட்டும் யா ஹப்பாப். எப்படின்னா அஸ்லம ராகிபன் உள்ளத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹாஜர தாயிஅன் தன்னுடைய ஒபீடியன்ஸோட ஹிஜ்ரத் செஞ்சார். ஆஷ முஜாஹிதன் அவருடைய முஜாஹிதாக எப்பயுமே அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செஞ்சவராகவே அவர் வாழ்ந்தார். இது ஹசரத் அலி ரதியல்லாஹு ஹசரத் இவர் ஹப்பாப் ரதியல்லாஹு அந்த கபரை பார்த்து சொல்லுறது, ஆஷ முஜாஹிதன் வப்தலா ஃபி ஜிஸ்மிஹி வலை யுதி அல்லாஹு அஜ்ர மின் அஹ்சனி அமலா. அதனால் அவருடைய உடம்பை அவர் காயப்படுத்தி கொண்டார் இஸ்லாத்துக்காக வேண்டி. ஆனால் அல்லாஹ் அவருடைய அமல்கள் ஒரு நாளும் வீணமாக்க மாட்டான். ஹப்பாபுடைய கபரை பார்த்து ஹசரத் அலி ரதியல்லாஹு இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அலி ரதியல்லாஹு அந்த ஹிலாஃபத்தில் தான் அவங்க மௌத்தாகிறாங்க. சஹாபாக்களுடைய அமைப்பு தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, எலாய கலிமத்தில்லா, என்னுடைய அல்லாஹ்வுடைய ரப்புடைய வார்த்தை மேலவங்களும் அதுக்காக வேண்டிய எதையும் பொருந்தி கொள்ள தயார். அதே மாதிரி தான் எல்லா கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் தானே ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை சொல்லியே புலம்பிக் கொண்டிருக்கிறது இல்லை. சஹாபாக்கள் நல்ல அமைப்பு வந்துட்டா இப்போ யோசிப்பாங்க, அல்லாஹ் எங்களோட உலகத்திலே எல்லாம் தந்துடுறானோ, உலகத்திலேயும் எல்லாம் தந்துட்டு ஆகரத்தில் ஒன்றும் கிடைக்காம போயிடுமோ, இதை நினச்சி அடிக்கடி ஒரி பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். அதனால் நாங்களும் அல்லாஹ் எங்களுக்கு தார நேமத், அல்லாஹ் எங்களோட மிச்சம் இறக்கம்ன்ற அர்த்தமும் இல்லை. நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, அல்லாஹ் அவங்களோட கோபம்ன்ற அர்த்தமும் இல்லை. குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அதனால் எந்த நிலைமை வந்தாலும் அவ்வளவு யுது ஐல ஜன்னா, முதல்ல சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுறவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹியான ரிவாயத், சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ்? அவ்வளவு யுது ஐல ஜன்னா அத்தீன யுஹ்மதுன் அல்லாஹ் ஃபிஸ் ஸர்ரா வத்தர்ரா. கவலையிலையும் சந்தோஷத்துலையும் யார் எப்பயுமே அல்லாவை புகழ்ந்து கொண்டு வைப்பானோ அவனைத்தான் அல்லாஹ் முதல்ல சொர்க்கத்துக்கு அழைப்பான். அவனைத்தான் முதல்ல சொர்க்கத்துக்கு அழைப்பான். இன்றைக்கும் அந்த சின்ன கஸ்ஸா பிள்ளையில போய் கேட்டு கேஃப ஹாலுக்கி அல்ஹம்துலில்லாஹ்ன்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அல்லாஹ் போதுமானவன், அல்லாவுக்கு எல்லா புகழும். இப்போ அந்த வாரத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வேணும். 10th உம்மா வாப்பா இல்லை, தன்னுடைய படித்த ஸ்கூல் இல்லை, தன்னுடைய வாழ்ந்த வீடு இல்லை, ஆனால் கேஃப ஹாலுக்கி அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இன்றைக்கி வியாபாரம்? சவுத்து பரவாயில்ல. மொத மாதிரி இல்லை. போன வருஷம் மாதிரியே இல்லை. எப்படி இருந்துச்சு? இன்னும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நடந்துருந்தா நல்லா இருக்கும். யா அல்லாஹ் வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.